11,755 அடி உயரத்தில் பனி சூழ்ந்த ஹிமாலய மலையின் மடியில் அமைந்துள்ளது கேதார்நாத் கோவில். இந்த கோவில் ஒரு கட்டிடமாக மட்டுமல்ல, ஒரு ஆன்மீக அற்புதமும் கூட. இங்கே அடங்கி இருக்கும் கதை பாண்டவர்களையும் சிவபெருமானையும் தெய்வீக அதிசயங்களையும் இணைத்த ஒன்றாகும். இதில் நாம் கேதார்நாத் கோவிலோட வரலாறை தான் இந்த கதையில் நம்ம பார்க்க போகிறோம். குருச்சேத்திர யுத்தம் எல்லாருக்குமே தெரியும். மகாபாரதத்தில் யுத்தம் எப்படி நடந்தது, அது எப்படி முடிஞ்சிச்சுன்னு. அதோட முடிவில் கௌரவர்கள் ஃபுல்லாக இறந்துட்டாங்க, பாண்டவர்கள் தான் மிஞ்சினாங்க. ஆனாலும் அந்த பாண்டவர்களோட முகத்தில் சந்தோஷமே கிடையாது. அதுக்கு பதிலாக அவங்களுக்கு சோகம்தான் இருந்தது அவங்களுடைய மனதில். ஏன்னா அவங்களோட மனசில் ஃபுல்லாக பாவம் தான் இருந்தது. அவங்க கொன்னவங்க எல்லாருமே அவர்களுடைய உறவினர்கள், நண்பர்கள், ஆசான்கள், சொந்தக்காரவங்க, இவங்கள தான் அவங்க கொன்னாங்க. அதனால் அவங்களோட கர்மா, அந்த பாவங்களை போக்கணுன்ற உணர்வோடு அவங்க சிவபெருமானிட்ட வந்து இதுக்கு ஒரு தீர்வு காணணும்னு சிவபெருமானை தேடி வர்றாங்க. ஆனால் சிவபெருமான் பாண்டவர்களை சந்திக்கவே விரும்பலை. ஏன்னா யுத்தத்தில் நடந்த ஏகப்பட்ட இரத்த பூமியாக மாறினதுனால அது ஃபுல்லாக இரத்த பாதையாகவும் மாறிடுச்சு. அதனால் அவங்களுக்கு எந்த விதத்துலேயும் நான் ஹெல்ப் பண்ண தயாராக இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் மனசுக்குள்ளே தோணிக்கிட்டே இருந்தது. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, சிவபெருமான் நான் உருவத்தோடு இருந்தால் தானே நீங்கள் என்னை பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் டக்குன்னு காளையாக மாறிடுறாரு. காளையாக மாறி இந்த ஹிமாலய குகையில் வந்து அவர் உட்கார்ந்துடுறார். அந்த மாதிரி குகைக்குள்ளே வந்து ஒளிஞ்சிக்கிட்டாலும் கூட பாண்டவர்கள் அதை மிஸ் பண்ணாமல் கண்டுபிடிச்சி இந்த காளை தான் சிவபெருமான்னு சொல்லிட்டு பின்னாடியே தொடர்ந்து வர்றாங்க. அந்த தருணத்தில் தான் பீமன் தான் அந்த காளையை இது சிவபெருமானாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கரெக்டாக அடையாளம் கண்டுபிடிச்சி வரார். ஏன்னா அவருடைய வலிமையான கைகளால் மட்டும்தான் அந்த காளையை அவ்வளோ கண்ட்ரோலாக பிடிக்க முடியும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியுது. அதனால் இது சிவபெருமான் தான் அப்படின்னு நம்புகிறாரு. இதுலேயும் கண்டுபிடிச்சிட்டிங்களான்னு சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, மண்ணுக்குள்ளே பூந்து போகிறாரு. அவரோட பின்பகுதி மட்டுமே மிஞ்சுது. இப்போது அந்த பாண்டவர்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த மண் இருக்கிற இடம் கூட சிவபெருமான் இருக்கிற இடம்தான் சொல்லிட்டு அங்கேயே உட்காந்து நமஸ்காரம் பண்ணுறாங்க. அந்த இடத்துல தான் சிவபெருமானை வழிபாடும் செய்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் அது ஒரு புனித தலமாக கருதப்படுது. அந்த இடத்துக்கு தான் நம்ம கேதார்நாத் அப்படின்ற கோவில் இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஆதாரமும் அந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துல சிவபெருமானை கேதாரநாதர் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இதில் உடல் வந்து 5 விதமாக மாறுது. அவரோட உடல் பகுதி வந்து 5 பகுதிகளாக பிரிஞ்சு போகுது. சிவன் காளையாக மாறும்போது அவரோட உடல் வந்து 5 பாகங்களாக பிரித்து ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு இடத்துலையும் மாறுது. அதனால தான் இது பஞ்ச கேதாரங்களில் ஒன்று கேதார்நாத் அப்படின்னு அழைக்கப்படுது. கேதார்நாத்தில் வந்து முதுகும், துங்நாத் அப்படிங்கிறதுல தோலும், ருத்ரநாத் முகமும், மாத்தியமேஸ்வரர் வயிறு, கல்பேஸ்வரர் ஜடைகள், இது எல்லாமே சேர்ந்தது தான் இந்த கேதார்நாத். இந்த மலைப்பகுதியில் அமைஞ்சிருக்கிற புனித தலம், அவரோட எல்லாமே அங்கே இருக்குது. அதனால தான் அது இன்றைக்கும் தெய்வீகமாக நம்ம கொண்டாடுறோம். இன்னும் அதுக்கு என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதிசங்கரரும் அங்கே போய் விசேஷமாக பூஜை பண்ணவர் தான். அப்படி ஒரு தடவை அவர் வந்து ஆதிசங்கரர் அங்கே போய் உட்கார்ந்து பூஜை பண்ணிகிட்டு இருக்கும்போது, இது வந்து நடந்து எப்போன்னா சுமார் 1200 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆதிசங்கரர் கேதார்நாத் போய் தியானம் செய்கிறாரு. அதனால அவருக்கான சமாதியும் அந்த கோவிலில் இருக்குது. அவரோட சமாதி அந்த கோவிலுக்கு பக்கத்திலே இருக்குது. அது வந்து நம்பப்படுறதாக ஒன்றாவும் இருக்குது. நீங்கள் போனீங்கன்னா அங்கே இவரோட சமாதியையும் நீங்கள் பார்க்கலாம்.
அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா 2013 ஒரு பயங்கரமான வெள்ளம் வந்தது இல்லையா, சரியான வெள்ளம் வந்தது. அது தெய்வீக அதிசயம். அது என்ன, அந்த வெள்ளத்தோட அதிசயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக கேதார்நாத்தில் இருக்கிற வீடு எல்லாத்தையும் வெள்ளம் வந்து அடித்து இழுத்துட்டு போகுது. அது ஒரு பேரழிவுனே சொல்லலாம். இந்த நம்ம நாட்டுக்கு பயங்கரமான பேரழிவில் ரொம்ப முக்கியமான ஒன்று 2013 உத்தரகாண்டில் வந்த பேரழிவு தான். முழு நகரமும் அழிஞ்சிருச்சு. அதில் ஆயிரக்கணக்கானவர்கள் வந்து இறந்தே போயிட்டாங்க. அந்த வெள்ளத்தில் அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு. அந்த அளவுக்கு வெள்ளம் பயங்கரமாக அங்கே இருந்தது. அதை யாராலையும் மீட்டவே முடியலை. அந்த வெள்ளத்திலேருந்து யாருமே தப்பிக்கவே முடியலை. அவ்வளோ ஒரு கோரமான விபத்துன்னு கூட நம்ம சொல்லலாம். ஆனால் இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் இந்த ஊரே அழியுது. அதில் இருக்கிற மக்கள் ஆயிரக்கணக்கான பேர் இறந்துடுறாங்க. எல்லாமே உள்ளே போயிடுது. பெரிய பெரிய பில்டிங் எல்லாமே உள்ளே போயிடுது. ஆனால் இந்த கேதார்நாத் கோவில் மட்டும் அப்படியே காப்பாற்றப்படுது. எவ்வளோ பெரிய அதிசயம் இல்லை? இருக்கிறதுலே சிவன் கோவிலில் இது மிகப்பெரிய அதிசயமாக அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் போற்றப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய கோவிலாக தான் அது கருதப்படுது. அதுக்கு முக்கியமான காரணம் அவ்வளோ பெரிய வெள்ளத்துலேயும் அது காப்பாற்றப்பட்டது தான். அப்போ அங்கே ஒரு சிறப்பான ஒரு விஷயம் நடக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பாறை வந்து அந்த பின்னாடி வந்து அதை தடுத்து நிப்பாட்டுது. அந்த வெள்ளம் வரும்போது ஒரு பாறை வந்து அந்த கோவிலுக்கு பேக் சைடில் நின்றதுனால அடிச்சுக்கிட்டு வர்ற வெள்ளம் அந்த பாறையில் மோதி 2ஆக பிரிஞ்சு போச்சே தவிர சிவன் கோவிலுக்கு எந்த இதுவுமே வரலை. இன்றைக்கும் நம்ம அந்த பாறையை வந்து பாபா கி பாவா அப்படின்னு மக்கள் ரொம்ப சந்தோஷத்தோடு அழைக்கிறாங்க. அந்த பாறை இன்றைக்கும் சாட்சியாக அது நிற்கிது. இதை இன்றைக்கி போனாலும் மக்கள் வந்து அந்த கோவிலை பார்த்துட்டு அந்த பாறையையும் போய் தெய்வீகத்தோடு பார்த்து சந்தோஷமாக சாமி கும்பிட்டுட்டு வராங்க. எந்த அளவுக்கு மிகப்பெரிய வெள்ளம் அடிச்சுட்டு வரும்போது கூட ஒரு பாறை வந்து தடுத்து நிப்பாட்டுச்சு அப்படின்னு இன்றைக்கும் அது நம்மளுக்கு சாட்சியாக அங்கே நிற்குது. அதனால் இனிமேல் நீங்கள் போனீங்கன்னா, கேதார்நாத் போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த கல்லையும் பார்க்க மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் எப்பயுமே பனி சூழ்ந்த மாதிரி தான் கேதார்நாத் கோவில் இருக்கும். அப்படி இருக்கிற இடத்துல தான் மக்களும் தரிசனம் செய்கிறாங்க. இந்த கேதார்நாத் நமக்கு சொல்கிற உண்மை என்னென்னா, நம் பாவங்களையெல்லாம் உணர்ந்து உண்மையான மனமாற்றத்தோட பகவானை நாடினோன்னா அவர் நம்ம எப்போதுமே காப்பாற்றுவார். இப்போ பாண்டவர்களுக்காக ஓடி ஒளிஞ்சார். ஆனால் கடைசியில் அவங்க பிரார்த்தனை பண்ணோன்னே அவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்களை செய்து கொடுத்தாரு. பாண்டவர்களுக்கு எப்படி அவர் காப்பாற்றுறாரோ அதே மாதிரி ஆதிசங்கரருக்கும் அவர் தியானம் பண்ணும்போது அவருக்கான தேவைகளை பூர்த்தி செய்தாரோ அது எல்லாமே இந்த கோவிலில் வச்சு நிரூபிக்கப்பட்ட இடமாக கருதப்படுது இல்லையா? அதனால் நம்மளும் பக்தியோடு போய் அங்கே சாமி கும்பிட்டா நமக்கான தேவைகள் அங்கே நிறைவேறுங்கிறது நம்பிக்கை. என்ன நண்பர்களே, இந்த தெய்வீக வரலாறு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கதையை என் கூட சேர்ந்து கேட்ட எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஒரு கமெண்ட்டு, சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீங்க. இந்த வீடியோவில் இன்னும் ஆழமான ஆன்மீக வரலாற்று கதைகளோட இன்னும் நான் நிறைய விஷயங்களை உங்ககிட்ட பகிர்ந்துக்கலான்னு இருக்கிறேன். நீங்கள் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க, உங்களுடைய தெரிந்தவர்கள், நண்பர்கள், உங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லாரையுமே என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். முக்கியமாக லைக்கு, கமெண்ட்டு, ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி ஆன்மீக தகவல்களோட ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நாளும் வித்தியாசமான கதைகளோடு வந்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். இப்போ உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் ராஜலக்ஷ்மி. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.